உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்பவுமே சுயமா ஏன் கால்ல நிக்கணுங்கிறதா என்னோட ஆசை. உன் மூலமா கிடைக்கிற வேலையா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, எனக்கு அது கௌரவ குறைச்சல் தான். நீ அந்த மாதிரி நினைக்கிற? நான் வேற நீ வேறன்னு ஏன் பிரிச்சு பாக்குற? நம்ம ஒண்ணு இல்லையா ஜீவா? ஒண்ணுதான் மாயா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனாலும் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி, ஓகே, வாட் எவர் இட் இஸ். எனக்கு இப்போ கிஸ் வேணும். நீ கிஸ் பண்ணு, நான் லேப்டாப் தரேன். இவ ஒருத்தி. ஓகேவா? இப்ப லேப்டாப்ப கொடு. முடியாது. கிஸ் பண்ணதோட சேர்த்து நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ அதை கேட்கணும். சரி, சீக்கிரமா சொல்லு. நாம ஒரு குழந்தை பெத்துக்கலாமா? குழந்தை பெத்துக்கலாமான்னு கேக்குறேன். இல்ல, இப்ப அதெல்லாம் வேணாம். ஏன், என்னாச்சு? இப்பதானே நமக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள என்ன குழந்தைக்கு அவசரம்? என்ன சொல்ற ஜீவா? நம்ம ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இனிமே எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்? நம்ம குழந்தை பெத்துக்கலாம்ல? என்ன பேசுற? நான் என்னோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் அக்காக்கு கல்யாணம் நடக்கணும்னா நம்ம கல்யாணம் நடக்கணுங்கிற சிச்சுவேஷன் வந்ததால நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மாயா, எனக்குன்னு சில கனவுகள்லாம் இருக்கு. நான் என் வேலையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை செஞ்சு லைஃப்ல செட்டில் ஆகணும். தனி வீடு, காரு அப்படின்னு வசதி ஆகணும். என்ன ஜீவானி, பழைய காலத்து ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொன்னேனா? நான் வேற ஏதாவது பேச ஆரம்பிச்சா உடனே அது இதுன்னு பேச ஆரம்பிக்கிற. நான் என்னதான் செய்யட்டும்? கரியருக்காக குழந்தையை தள்ளி வைப்பியா? நிச்சயமா தள்ளி வைப்பேன். வாழ்க்கையில குழந்தை பெத்துக்கிறது எல்லாரும் மாதிரி ரொட்டீனா இருக்க கூடாது. நீ ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்க, நான் ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேபிள் ஆகணும். நாம ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் பெத்துக்கிட்டாதான் அதை நல்லா வளர்க்க முடியும், கரெக்டா வழி நடத்த முடியும். ப்ளீஸ் ஜீவா. ப்ளீஸ் மாயா, சொன்னா கேளு. இப்போதைக்கு இந்த குழந்தை பெத்துக்கிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது, புரிஞ்சுக்கோ. என்ன கம்பல் பண்ணாத. என்ன இப்படி சொல்றா? நான் பிரெக்னெண்டா இருக்கிறத இப்ப சொல்லிடலாமா? ஆனா கோவத்துல குழந்தைய கலைக்க சொல்லிட்டானா? வேண்டாம், அவசரப்படக்கூடாது, மெல்ல சொல்லிக்கலாம். என்ன யோசிச்சுட்டு இருக்க மாயா? என் லேப்டாப் கொடு, எனக்கு ஒர்க் இருக்கு. எஸ் சார், ஐம் பேக். ஐம் ஆன்லைன். என்ன இது? நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதனால ஏதாவது சொல்லி குழந்தை பெத்துக்கலான்னு பார்த்தா இவன் வேண்டவே வேண்டாங்கிறான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.